இப்ப நம்ம அல்ஜீப்ரா ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம் 10th மேக்ஸ்ல இல்லையா? ஸோ அதுல லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ஜீப்ரால நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிவிஷன் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் த்ரீ வேரியபிள்ஸ் டூ வேரியபிள்ஸ் சால்வ் பண்றது எப்படி, ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல்ஸ்னா என்ன, அதுக்கான சிமுலேஷன் என்ன அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எம்சிக்யூவும் பார்த்துருந்தோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டியா ஒரு ஒரு ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம லெசன் உள்ள போலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரே ஒரு செகண்ட். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அந்த கதை எதுக்காக வந்து நான் இது வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஊர்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர் இருக்காரு. வெரி வெரி ரிச் மேன். ஓகேவா? அவருக்கு அவருடைய அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய தோட்டம் துறவு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய தோட்டத்துல வந்து நிறைய இந்த மாதிரி பூசணிக்காய் வந்து காய்க்குமா, பம்கின். அதை வந்து எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு போய் எடுத்துடுறாரு. சொல்லாம எடுத்துடுறாரு. எடுத்துடுறாருங்கிறத விட சொல்லாம யாருக்கும் தெரியாம எடுத்துடுறாரு. இது வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவர் ஒரு பெரிய பணக்காரர். சோ அவரை போய் வந்து அப்போஸ் பண்ணாம எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அவருக்கு பூசணிக்காய் திருடன்னு பேர் வச்சிடுறாங்க. சோ ஒரு நாள்பட அந்த வீட்டுடைய பேரே வந்து பூசணிக்காய் திருடன் வீடு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அவருடைய அவருக்கு அப்புறம் வந்து அவருடைய பேர பசங்களுடைய தலைமுறை வந்து கூட அந்த வீட்டுக்கு வந்து பூசணிக்காய் திருடன் அப்படின்னே பேர் வந்துருச்சு. சோ யாராவது வந்து அந்த ஏரியால வீட்டு அட்ரஸ் கேட்டா கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பூசணிக்காய் திருடன் வீட்டுக்கு அடுத்த வீடு தான் இந்த வீடு இருக்கு, ஆப்போசிட் வீடு, பக்கத்து வீடு, அடுத்த ஸ்ட்ரீட். ஆனா அந்த பூசணிக்காய் திருடன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தான் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப இது வந்து அந்த அவருடைய பேரனுக்கு வந்து மனசை உறுத்த ஆரம்பிக்குது. என்ன எல்லாரும் வந்து தாத்தா ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணிட்டாரு, ஆசைப்பட்டு எடுத்தாரு, அது திருட கூட இல்ல, பட் அது தெரியாம செஞ்ச ஒரு தவறுக்காக இப்படி ஒரு திருடங்கிற பேர் வந்து நமக்கு எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துக்கே தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து ஊர்ல ஒரு ஞானிய பார்க்க போறார். அப்ப அந்த ஞானி கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, பட் அது வந்து அவர் தெரியாம செஞ்ச ஒரு தப்பு. அவர் ஆசைப்பட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லாம எடுத்துட்டார், அவ்வளவுதான். அதை அவர் சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருந்தாருன்னா அது திருட்டே கிடையாது. சொல்லாம செஞ்சுட்டார் ஒரு செயல். அதுக்காக அவர் ரொம்ப மிக வருத்தமும் பட்டுட்டார். ஆனாலும் இன்னும் எங்க வீட்டுடைய அந்த பேர் மாறாமையே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஞானி சொல்றாரு, நீ தினமும் வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணு, அப்ப தன்னால அது மாறும் அப்படிங்கிறார். அப்ப இவர் என்ன பண்றாரு, நல்ல வசதி இருக்கு. டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு ஏழைகள் யார் யாரெல்லாம் முடியலையோ அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், 100 பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து அவர் சாப்பாடு போடுறாரு. இப்போ ஒரு வாரத்துல அந்த ஏரியால வந்து ஒரு தச்சருடைய வீடு எங்க இருக்குன்னு ஒருத்தர் கேக்குறாரு. இப்ப கேட்கும்போது அந்த சோறு போடுறது ஐயா வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, அவரோட வீட்ல இருந்து 3வது வீடு 4வது வீடு அப்படி சொல்லி அட்ரஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருக்கு வந்து அந்த பூசணிக்காய் திருடன் வீடு அப்படின்னு சொல்ற பேர் மாறி அன்னதானம் போடுறவருடைய வீடு அப்படிங்கிற பேர் வந்ததுல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சோ பூசணிக்காய் இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பூசணிக்காயை திருடுறத வந்து சோறு போட்டு நல்ல பேர் வாங்கி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. தவறு செய்தல் வந்து மறைப்பதற்காக அல்ல.
நல்லதை செஞ்சோம் அப்படின்னா அந்த நம்ம செஞ்ச தவறானது தானாக மறையும். தெரியாமல் செய்த தவறு, அறிந்தே தவறு செய்யக்கூடாது. அறியாமல் செய்த தவறு நாம அந்த அந்த தப்ப திருத்திக்கிறதுக்காக மனம் திருந்தி வேற ஒரு 10 நல்லது செய்யும்போது அந்த தவறு தானாக மறைய ஆரம்பிக்கும். ஒரு தவறையே எண்ணி எண்ணி நம்ம வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்க கூடாது. அந்த தவற வந்து நம்ம கரெக்ட் பண்றோம். மறைப்பது அல்ல, சரி செய்வது. வாக்கியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரி செய்வது வேற, மறைப்பது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சோ மறைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். மேலும் மேலும் தவறு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து அந்த செய்த தவறை திருத்திக் கொள்வதற்காக மாற்றம் செய்வது வந்து அதற்கான பிரதிபலனை வந்து நம்ம மாத்துறோம். நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறத நம்ம உணர்ந்து அதை வந்து வேற ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்ம செய்த தவறானது தானாக மறையும். அறியாமல் செய்த தவறுதான், அறிந்தே செய்த தவறுக்கு மருந்து கிடையாது. ஓகே. சோ இந்த இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, தெரியாம ஒரு தவறு செய்யறோம்னா அதை நினைச்சு வருந்தி கொண்டே இருக்காம அடுத்தடுத்த இதுக்கு வந்து நீங்க நல்லதை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய தவறு தானாக மறைந்துவிடும். ஓகேவா? சோ இப்ப நம்ம லெசன் பார்த்துடலாமா? சோ நம்ம ரிவிஷன் அல்ஜீப்ரால பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக்ஸ் தான் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல்ஸ். லாஸ்ட் கிளாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், சிமுலேஷன் காட்டுவேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் ஷோ பண்ணுவேன், எம்சிக்யூ போவேன். ஸோ கொஷின்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறது இப்போ ரிவிஷனில் நம்ம கிடையாது. ஏதோ 1 or 2 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல்ஸ்க்கும் லாங் டிவிஷன் மெத்தடுக்கும் உங்களுக்கு நான் சிமுலேஷன்லேயே வந்து அதை சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுவேன். ஸோ அங்கேயே உங்களுடைய ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் ஓவர். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்புறம் பார்ட் 2 ஆஃப் எம்சிக்யூ. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் நானே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், 45லேருந்து 50 கொஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம கொஷின் பேப்பர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு உங்களுக்கு. அதையும் நான் அடுத்த கிளாஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ அந்த கொஷின் பேப்பர்ல இருக்கிற கொஷின்ஸுமே அதில் வந்து 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க், 100 மார்க் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. அந்த கொஷின் பேப்பர்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? அது இல்லாம ஒவ்வொரு லெசன்லையும் இப்ப நம்ம வந்து அல்ஜீப்ரா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அல்ஜீப்ரால ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் எது இருக்கு? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் எது இருக்கு? அந்த மாதிரி சில கொஷின் நான் கொஷின் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்தேன். கரெக்டா? இங்க கொஷின் நம்பர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கொஷின்ஸாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுக்குறேன். ஓகேவா? என்ன எப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன்ல இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு. நிறைய கொஷின் பேப்பரும் ரேண்டமா நான் வந்து ஒரு n நம்பர் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் இனிமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கொஷின் பேப்பர்ஸ் பார்த்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து காட்டுறேன். இப்போ இன்னைக்கு அல்ஜீப்ரால கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எது இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். தென் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் எதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5 மார்க் கொஷின் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம்னு நான் சில கொஸ்டின்ஸே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? 2 மார்க் எது, 5 மார்க் எது அப்படி சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸே உங்களுக்கு நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா சிமுலேஷன் பார்த்துட்டு வந்துருவோம். லாங் டிவிஷன் மெத்தடுக்கான சிமுலேஷனும் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி பாலினாமியலுக்கான சிமுலேஷனையும் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல்லாம் என்ன, அதாவது ஹெச்சிஎஃப் ஜிசிடி. ஓகேவா? ஸோ அதுனா என்ன மீனிங், அதுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு சம் பார்த்துடலாம். இங்க ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 21x பிளஸ் 38 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 அண்ட் எக்ஸ் கியூப் பிளஸ் 8. ஃபர்ஸ்ட் நான் இதுல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இது வந்து 3
பாலினாமியல்ஸ் 3 பல்லுறுப்புக்கோவைகளை தனித்தனியாக கொடுத்துட்டு 3க்கும் காமனான ஹெச்சிஎஃப் என்ன, ஜிசிடி, எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. இது ஒன் மெத்தட் ஆஃப் கொஸ்டின் உங்க புக்ல இருக்கு. ரெண்டாவது லாங் டிவிஷன் மெத்தட்லயே உங்களுக்கு இந்த பாலினாமியலை கொடுத்து இந்த பாலினாமியலால வகுத்து ஆன்சர் கொண்டு வந்து அதுல ஜிசிடி எதுன்னு சொல்லுங்கன்னா அந்த ஃபைனல் என்ன நம்பர் போடுறோமோ அதுதான் அதனுடைய ஜிசிடின்னு சொல்லிட்டு லாங் டிவிஷன் மெத்தட்லயும் இருக்கு. அது இல்லாம லாங் டிவிஷன் மெத்தட் சம்ஸும் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ இது பாருங்க, அடுத்தது லாங் டிவிஷன் சம்ஸ் பாக்குறோம். ஸோ லாங் டிவிஷன் சம் பார்க்கும்போது அதுலயே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஹெச்சிஎம் அண்ட் எல்சிஎஃப். ஹெச்சிஎஃப் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாலினாமியல் எடுக்கிறேன், ஃபேக்டரைஸ் பண்றாங்க. 21x plus 38, 19 plus 2, 19 into 2 is 38, 19 plus 2 is 21. So multiply பண்ணா 38 வரணும் ரெண்டு நம்பர்ஸ், அதே ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா 21 வரணும். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ அப்போ x squared plus 2x plus 19x plus 2 into 19 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா x plus 2 ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கு. x plus 2 into x plus 19 தான் இதனுடைய ஃபேக்டரைசேஷன். ரெண்டாவது பாலினாமியல் x squared minus 4 அது a squared minus b squared ஃபார்முலால இருக்கு. அதை வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி போடுறீங்க. மூணாவது பாலினாமியல் a cube plus b cube ஃபார்முலால இருக்கு. ஸோ அதையும் x cube plus 2 cube மாத்திட்டு a cube plus b cube ஃபார்முலால ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். ஸோ இப்போ இது எல்லா டேர்ம்லயுமே மூணு டேர்ம்லயும் x plus 2 is the common factor இல்லையா? சோ ஹெச்சிஎஃப் வந்து மூணுலயும் பொதுவாக இருக்கிறது தான் காமன் ஃபேக்டரா எடுத்துக்கும். எல்சிஎம் அப்படின்னா மூணுத்துலயும் பொதுவா இருக்கிறத ஒரு தடவையும் பொதுவா இல்லாதது எந்தெந்த டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கும். அதுதான் எல்சிஎம். சோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியலுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது இல்லையா? சோ இதனுடைய வேலையானது இங்க முடிஞ்சது. அடுத்தது லாங் டிவிஷன் மெத்தட். அதுவும் நான் இப்போ உங்களுக்கு இங்க சிமுலேஷன்லயே ஒரு கணக்கை நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, வர்க்க மூலம் காணுதல். சோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100x power 4 40x cube 56 minus 56x squared minus 12x plus 9 இதனுடைய வர்க்க மூலம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 3.2ல இருக்கிறது வந்து பாலினாமியல்ஸ லாங் டிவிஷன் மெத்தட்ல ஜிசிடி கண்டுபிடிக்கிறது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய சம்ஸ் வர எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.5678க்கு தான் வரும். 3.8ல தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சோ நான் இதுலயே உங்களுக்கு அதையும் கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? 3.2ம் 3.8ம் இங்கே நான் கவர் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 100க்கு பதிலா வேல்யூவை சின்னது பண்ணிக்கலாமா? இருக்கட்டும். சோ ஃபர்ஸ்ட் 100, அதாவது எக்ஸ் பவர் 4 எக்ஸினுடைய கெழுக்களை எடுத்து லைனா எழுதணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். 100, 40, 56, 12, 9. அங்க வித் சைனோட தான் இறக்கியிருக்காங்க பாருங்க. வித்தவுட் சைன் இறக்கல, வித் சைன் தான் இறக்கியிருக்காங்க. சோ அப்படிதான் நம்ம இறக்கணும். நீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ வந்து தனியா எடுத்து எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க புக்ல வந்து அப்படியே என்டையர் செட் இறக்குவீங்க. 100x power 4 40x cube 56x square. இங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். சோ 10 into 10 100. சோ இங்க 100 கீழே வரும். 100 minus 100 0 ஆயிடும். அடுத்தது 40 கீழே இறக்குவீங்க. இப்ப இந்த 10 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப 2 into 10 is 20 அப்படின்னு வரும். அடுத்த 56யும் கீழே இறக்கியாச்சு. ரெண்டு நம்பரை கீழே இறக்கிட்டோம். சோ இப்ப வந்து 10 into 2 is 20. இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 40 இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு
20 இருக்கு. அப்ப இந்த 20 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா இங்க 40 வரும், இந்த 40 0 ஆகும். 20 into 2 is 40. சோ மேல இங்க போடுற ஈவு கோஷன்ட்ல போடுற அதே நம்பரையே இங்க சைட்லயும் நீங்க போடணும். சோ 20 into 2 is 40, 20 into 2 is 40, 2 into 2 is அப்படிங்கிறது அடுத்த நம்பர் வரும். 2 into 20 40, 2 into 2 4 வந்துச்சா? அதாவது 2 இப்படிதான் மல்டிப்ளை பண்ணும். ரெட் இன்டூ வயலட் 2 into 20 40, 2 into 2 is 4. So 40 minus 40 minus 56 plus 4. So அப்ப 40 40 கேன்சல் ஆயிடும். மைனஸ் 56ல பிளஸ் 4 கழிச்சீங்க அப்படின்னா இங்க எப்படி வந்து -56 +4 வரல, நீங்க வந்து -60 போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். நம்ம எப்பவுமே வந்து சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? இப்ப இது வந்து பிளஸ், இங்க ஆப்போசிட் சைன் போட்டாதான் 40 -40 0 ஆகும். அப்ப இங்க கீழே ரெண்டுத்துக்குமே சைனை மாத்தும் போது -40 -4, சோ -56 கூட்டல் -4 is equal to -60. -56 பிளஸ் -4 is equal to -60. ஓகேவா? இப்போ இந்த அடுத்த நம்பர் 3 நம்பரையுமே கீழே இறக்கிடுவீங்க. 20 as it is அப்படியே வந்துரும். இந்த ரெண்டாவதா போட்ட 2 தான் 2ஆல பெருக்குவீங்க 4. ஓகேவா? என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் 10 2ஆல பெருக்கினீங்க 20. அப்புறம் வந்து அடுத்தது அதை மல்டிப்ளை பண்றதுக்கு போட்ட நம்பர் தான் 2. சோ அந்த 2 தான் அகைன் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அது வந்து நான் 4 ஆகும். ஓகேவா? சோ இப்போ இங்க நீங்க வந்து எந்த நம்பர் இங்க இருக்கிறது 60, இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 20. சோ 20 கூட எதை பெருக்கினா 60 வரும் அப்படின்னா -3. சோ -3 into 20 60, -60. -3 into +4 -12, -3 into -3 +9. சோ இப்ப இங்க அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பராலையும் இங்க இருக்கிற ஒரு நம்பரையும் பெருக்கணும்னு இங்க இறக்கின 3 நம்பருக்கும் உங்களுக்கு கிடைச்சாச்சு. 3யும் சைனை மாத்தும் போது எல்லாத்துக்கும் கீழே சைனை மாத்துவீங்க, பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு ஆயிடும். சோ எல்லாமே கேன்சல், ரிமைண்டர் இஸ் 0. ஓகேவா? இதே இப்போ உங்களுக்கு இதே வந்து இதே கொஸ்டின்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து எக்ஸசைஸ் 3.8. எக்ஸசைஸ் 3.8க்கான சம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது மேக்ஸிமம் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? வர்க்க மூலம் காணுதல், லாங் டிவிஷன் மெத்தட், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூசிங் லாங் டிவிஷன் மெத்தட், வர்க்க மூலம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பர் இல்லாத கொஸ்டினே இருக்காது. இப்போ உங்களுக்கு இதே சம்ம வச்சு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதே இது அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. 100x power 4 40x cube minus 50x squared minus 12x plus 9. இத வந்து இன்னொரு பல்லுறுப்புக்கோவை, இன்னொரு பாலினாமியல் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர்ட் மைனஸ் 2ஆல இந்த பாலினாமியலை x ஸ்கொயர்ட் மைனஸ் 2ங்கிற நம்பரால டிவைட் பண்ணு, பாலினாமியலால டிவைட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது மட்டும் நான் போர்ட்ல ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதுக்கு வந்து சைட்ல 2 2 2 2வா வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருப்பீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஸ்டாப். ஒரு குட்டி சம் பாருங்க. இது லாங் டிவிஷன் மெத்தட் இப்ப நீங்க பார்த்தது இல்லையா? x cube minus 11x squared plus x minus 11. இத x to the power 4 minus 1ஆல டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? x to the power 4 minus 1ஆல டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா x, நான் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதினாதான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும். x to the power 4 minus 1 x cube minus 11x squared plus x minus 11. ஓகே, இப்போ இங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். வருதான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பாலினாமியலா இருந்தாலும் அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். அதாவது பவர்
4 இருந்தா 4 3 2 1 0. 3 இருந்தா 3 2 1 0. சப்போஸ் இப்போ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற நம்பரே கொடுக்கல அப்படின்னா என்ன மேம் பண்றதுன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 அப்படிதான் எழுதுறோம். இல்லாத ஒரு வேல்யூக்கு ஜீரோவை போட்டே ஆகணும். இப்பதான் நம்ம சம் போடும்போது அது ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்டா ஆன்சர் வரும். இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க வந்து எந்த நம்பரால வகுக்க சொல்லியிருக்காங்களோ அது வந்து பவர் 4 இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, x cube minus 11x squared plus x minus 11. So இப்போ இங்க எந்த நம்பர் பெருசு, இது. So x power 4 plus 0x cube plus 0x squared plus 0x minus 1 ஆல x cube minus 11x squared plus x minus 11 இதை இதால வகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இங்க x cube இருக்கு, இங்க x power 4 இருக்கு. அப்பனா இங்க வந்து என்ன வரணும், x ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது x cube into x is x power 4 ஆயிடுமா, x power 4. x into minus 11x squared is minus 11x cube. X into x is plus x squared. X into minus 11 is minus 11x. So, முன்னாடி போட்ட லாங் டிவிஷனுக்கு இதுக்கு இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்றோம். அதாவது எந்த சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் தான் நம்ம போடணும். ஓகேவா? சைன் சேஞ்ச் பண்றேன். So 11x cube minus x squared plus 11x minus 1. அந்த ஒன்னையும் கீழே இறக்கியாச்சு. இப்போ இது கூட இங்க x cube இருக்கு, இங்க x cube இருக்கு. சோ இது கூட எதை பெருக்கினா இங்க x cube கேன்சல் ஆகும். Plus 11. 11 into x cube, 11x cube. 11 into 11 minus 121x squared. 11 into x plus 11x. 11 into 11 minus 121. So இப்போ இங்க again sign மாத்திக்கோங்க. minus plus minus plus. So இந்த term cancel ஆயிடும். So 121x squared x squared போச்சுன்னா 120x squared. 11x minus 11x plus 11x cancel ஆயிடும். 121ல 1 போச்சுன்னா plus 120. So 120x squared plus 120 that is not equal to 0 அப்படின்னு ஆயிடுச்சு. So இங்க என்னாச்சு, 120x squared plus 120 is not equal to 0. நமக்கு not equal to 0 வந்துடுச்சு அப்படின்னா again திருப்பியும் இதை கண்டினியூ பண்ணணும். இந்த வேல்யூக்கு திருப்பியும் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதாவது இங்க கிடைச்சிருக்கிற வேல்யூ இன்டு இது போட்டு திருப்பி கண்டினியூ பண்ணும். ஜிசிடி அப்படின்னா மட்டும் 0 வர வரைக்கும் இந்த டிவிஷன் மெத்தட்ல எடுத்துட்டு போகணும். அதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா 120 into x squared plus 0x plus 1 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நான் கொண்டு வந்துட்டேன் இல்லையா? சோ இங்க வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம், வகுக்கக்கூடிய எண்ணா x cube minus 11x squared plus x minus 11 அந்த 120 அங்கேயே வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. x squared plus 0x plus 1. So x squared இருக்குன்னா இங்க x into x squared x cube. x into 0x squared plus 0x squared. x into 1 is x. So இத வந்து கேன்சல் பண்ணிடுவீங்க. இது மைனஸ் சைன் ஆயிடும், இதுவும் மைனஸ் சைன் ஆயிடும். ஸோ இதுவும் 0 ஆயிடும். இப்போ இங்க என்னதாகும், மைனஸ் 11x squared minus 11 which is also not equal to 0 அப்படின்னு ஆயிடுச்சா? அப்போ இப்போ திருப்பியும் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும். இப்ப என்ன பண்ணுனா இத வந்து minus 11 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா x squared plus 0x plus 1 அப்படின்னு ஆயிடும். So இத again multiply divide பண்ணும்.
x squared plus 0x plus 1 x squared plus 1 ஆல திருப்பியும் டிவைட் பண்ணும்போது 1 x squared into x squared is 0 plus 1 into 0x is equal to 0x plus 1 into 1 is 0. இது சைனை மாத்தும் போது எல்லாமே கேன்சல் ஆகி 0. இப்ப 0 வந்துருச்சா? So அப்ப GCD of this polynomial is x squared plus 1 அப்படிங்கிறதாம். அதாவது திருப்பியும் ஒரு தடவை ஆர்டரா சொல்றேன். இந்த பாலினாமியலை இந்த பாலினாமியலால வகுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் பெரியது ஏன்னா பவர் ஹை. ஸோ அதனால இதை இதால வகுக்கணும். வகுக்கும் போது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா அங்கே வந்து இதுதான் ஜிசிடி. ஃபர்ஸ்ட் செட் 0 கிடைக்கல அப்படின்னா அந்த வந்த விடையை இந்த எடுத்துக்கொண்ட விடையால நம்பரால வகுக்கணும். அங்க 0 ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த இடத்துல என்ன நீங்க போடுறீங்களோ அதுதான் ஜிசிடி. அகைன் அங்கேயும் எனக்கு 0 ஆகல. திருப்பி அது கண்டினியூ ஆச்சு. இங்க பேலன்ஸ் வந்து இது கிடைச்சது. இதை தூக்கி உள்ள போட்டேன். நீங்க ஏன் இந்த -11 இந்த 120 எல்லாம் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் காமன் அவுட் வெளில எடுத்து தான் இங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அதனால எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நம்மளுடைய கோல் 0 எடுத்துட்டு வரணும். இங்க வந்து 0 எடுத்துட்டு வந்தாச்சு. x squared plus 1. அப்போ இங்க கடைசியா வகுக்கிறதுக்கு யூஸ் பண்ணின நம்பரை தான் ஜிசிடியா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஜிசிடிக்கும் லாங் டிவிஷனுக்கு என்னன்னா 0 வர வரைக்கும் எடுத்துட்டே வரணும். ஜிசிடிக்கு லாங் டிவிஷனுக்கு வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி சைடில் கூட்டிட்டு வரணும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே 5 மார்க். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு எம்சிக்யூ பார்க்க போறோம். ஸோ எம்சிக்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட். ஓகேவா? இந்த அல்ஜிப்ராவோட ரிவிஷன் முடிகிற வரைக்கும் எம்சிக்யூவை நீங்க மேக்ஸிமம் முடிச்சிடுவீங்க. What is the GCD of x squared plus 2x plus 1 and x squared minus 2x minus 1? What is the GCD of x squared plus 2x plus 1 and x squared minus 2x minus 1? Option A, x plus 1. Option B, x minus 1. Option C, x squared plus 1. Option D, x squared minus 1. Question number 2. What is the HCF of 2x squared plus 4x plus 2 and x squared plus 2x plus 1? What is the HCF of 2x squared plus 4x plus 2 and x squared plus 2x plus 1? Option A, 2x plus 2. Option B, x plus 1. Option C, 2. And option D, 1. Question number 3. What is the GCD of x squared plus 3x plus 2 and x squared plus 2x plus 1 using Euclidean algorithm? Option A, x plus 1. Option B, x plus 2. Option C, x squared plus 1. Option D, x squared plus 2. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. சும்மா பிளண்டா எழுதாதீங்க. ஆப்ஷன் ஏபிசிடின்னு டிக் அடிக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க.
Question number 4. What is the HCF of 3x squared plus 6x plus 3 and 2x squared plus 4x plus 2 using Euclidean algorithm? Option A, 3x plus 3. Option B, 2x plus 2. Option C, x plus 1. Option D, 1. Question number 5. If the GCD of two polynomial is x plus 1, what can be concluded about the polynomial? Question நல்லா புரிஞ்சுக்கோங்க. GCD of two polynomial வந்து x plus 1. What can be concluded about the polynomials? Option A பாருங்க. They are both divisible by x plus 1. Option B, they are both not divisible by x plus 1. Option C, one is divisible by x plus 1 and the other is not. Option D, none of the above. ரெண்டு பாலினாமியல் உடைய ஜிசிடி எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னா அந்த ரெண்டு பாலினாமியலை என்னவா கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கீழே 4 கொடுத்துருக்காங்க. என்னவா கன்க்ளூட் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. ஏதோ XYZ பாலினாமியல், ஓகேவா? இந்த ஸ்பெசிபிக் பாலினாமியல்னு சொல்லல. So if the HCF of two polynomial is 2x plus 2, what can be concluded about the polynomial? இப்படிதான் question twist பண்ணி கேட்பாங்க. இந்த புக்குக்குள்ள இருந்து கேட்டாங்க, எங்களுக்கு தெரியல, கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு தெரியல அப்படி சொல்றீங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ரெண்டு பாலினாமியலுடைய ஜிசிடி இதுன்னு சொல்லிட்டு அதனுடைய கன்க்ளூட் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்க, எந்த ரெண்டு பாலினாமியல்னு சொல்லல, அப்ப இதை நீங்க எப்படி நீங்க கன்க்ளூட் பண்ணி ஆன்சர் எடுப்பீங்க? Option A, they are both divisible by 2x plus 2. Option B, they are both not divisible by 2x plus 2. Option C, one is divisible by 2x plus 2 and other is not. Option D, none of the above. What is the quotient when x cube plus 2x squared minus 7x minus 12 is divided by x plus 3? x cube plus 2x squared minus 7x minus 12 x plus 3 ஆல டிவைட் பண்ணா என்ன கோஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ x squared minus x minus 4. ஆப்ஷன் பி x squared plus x minus 4. ஆப்ஷன் சி x squared minus 2x minus 4. ஆப்ஷன் டி x squared plus 2x minus 4. Question number 8. What is the remainder when 2x cube plus 5x squared minus 3x minus 1 is divided by x minus 2? ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டுடலாம்.
Option A 3, option B 5, option C 7, option D 9. Question number 9. What is the quotient and remainder when x squared plus 5x plus 6 is divided by x plus 2? What is the quotient and remainder when x squared plus 5x plus 6 is divided by x plus 2? Option A, x quotient x plus 3 and remainder is 0. Option B, quotient x minus 3 and remainder is 0. Option C, quotient x plus 3 and remainder is 2. Option D, quotient x minus 3 and remainder is 2. Question number 10. If the quotient when a polynomial is divided by x minus 2 is x squared plus 3x minus 1, what is the polynomial? Option A, x cubed plus 3x squared minus x minus 2. Option B, x cubed plus 3x squared minus x plus 2. Option C, x cubed plus 3x squared plus x minus 2. Option D, x cubed plus 3x squared plus x plus 2. Quotient கொடுத்துட்டு பாலினாமியல் கேக்குறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் டைம் இல்ல மேம், ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னா, ஏன் உங்களுக்கு எம்சிக்யூலயே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொண்டு வரேன்னா, சப்போஸ் ஒன் வேர்டுல இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ அப்போ உங்களுக்கு டைம் பத்தலைன்னு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வரக்கூடாது, ஏனோ தானோன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இதெல்லாமே நீங்க இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதும்போது இந்த நம்பர்ஸ் நீங்க எக்ஸாம்ல பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மூணாவது, 2 மார்க்லயோ 5 மார்க்லயோ இந்த மாதிரி 2 கொஸ்டினை சேர்த்து கேட்டாங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்ட் பார்ட்டா பிடிச்சு ஒவ்வொரு கண்டென்ட் டாபிக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னைக்கு ஜிசிடி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அதோடைய அப்புறம் லாங் டிவிஷனுடைய எம்சிக்யூ நம்ம பார்த்ததனுடைய எம்சிக்யூஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல வேற டாபிக் இன் அல்ஜீப்ரா பார்க்கலாம். ஃபேக்டரைசேஷன் எல்லாம் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு. ஸோ அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு 3.1, 3.2 அண்ட் 3.8, 3.9 கவர் பண்ணியிருக்கோம். அதனுடைய எம்சிக்யூஸுமே லாஸ்ட் கிளாஸ் அண்ட் இந்த கிளாஸ் கவர் பண்ணிட்டோம். நம்ம எம்சிக்யூலேயே உங்களுக்கு மோஸ்ட்லி 2 மார்க், 1 மார்க், 5 மார்க் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.